அதாவது இன்னைக்கு ப்ரொஃபஸரோட வீட்டுக்காரமாவோட பிறந்த நாள். எல்லாரும் வந்துட்டு என்னென்னமோலாம் கிஃப்ட் கொடுப்பாங்க, வைரம் கொடுப்பாங்க, தங்கம் கொடுப்பாங்க, கோமேதகம் கொடுப்பாங்க. ப்ரொஃபஸர் வந்துட்டு ஒரு கத்திரிக்காயை வந்துட்டு விளைய வச்சு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அது அவரோட ஆசை என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஜெயஸ்ரீ இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயஸ்ரீ கிச்சன் ரெசிபியை யூஸ் பண்ணி அந்த கத்திரிக்காயை சமைச்சு அவங்க அதை வந்துட்டு ஒரு டிஷ் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஜெயஸ்ரீ, ஆர் யூ ரெடி? எஸ், நான் வந்து அதை சமைக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ப்ரொஃபஸரோட ஒய்ஃபுக்கு வந்து கத்திரிக்காயை வச்சு ஒரு டிஷ் பண்ணி கொடுக்கறதுல வந்து எனக்கு ரொம்ப அப்படியே ஈகரா இருக்கு. ஆனா அந்த கத்திரிக்காயை தான் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு வந்து ப்ரொஃபஸர் அதை பத்தி நிறைய சொன்னாரு. அது எங்க இருக்குன்னு நான் வந்து இனிமே தான் பார்க்கணும். செடியில எல்லாருமே சேர்ந்து பார்க்கணும். எங்க ப்ரொஃபஸர்? இது பூசணிக்காய். இது பூசணிக்காய். ப்ரொஃபஸர், கத்திரிக்காய் பயங்கரமா இருக்கேயா. ப்ரொஃபஸர், இது என்னெல்லாம் நீங்க ஊட்டி வளர்த்தீங்க? இவ்வளவு பெருசா இருக்கு. இது நாங்க இட்டாலிக்கு போனப்ப இட்டாலியில இருந்து வாங்கிட்டு வந்த விதை. அது வந்து ஹாங்காங்ல இருக்கிற கத்திரிக்காய்லாம் வந்து யூஸ்வலா இங்க வராது. ஏன்னாக்கா சம்மர்ல வந்து இங்க ரெயின் நிறைய வரும், அதனால வராது இது. ஆனா இட்டாலியில இருந்து வந்ததுனால ஜம்முன்னு வளர்ந்து இங்க பாருங்க பெரிய கார்டனா வந்திருக்கு. அது வந்து இது மாடிஃபைடு பிகெஸ்ட் ஆர்கானிக் கத்திரிக்காய். கண்டிப்பா ஆர்கானிக். இட்டாலியன் டிஷ் இருக்கு பாபா கனுஷ். பாபா கனுஷ் இல்ல, நான் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் போகல. சோ ப்ரொஃபஸருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பாரம்பரிய இதுல வந்து ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ணலாம் தான் நினைச்சிட்டு. சந்தோஷம். இந்த ஒரு கத்திரிக்காயில எத்தனை பேருக்கு வரும்? எங்களுக்கு கிடைக்குமா? நம்ம குடும்பத்துக்கே வரும், கவலையே படாதீங்க, எல்லாருக்கும் உண்டு. ஒரு கத்திரிக்காய். ஐ அம் வெயிட்டிங். நம்ம சிம்சாச்சில போய் பெரிய தாலி ஒண்ணு வாங்கிட்டு வந்துரும், அதுல தானே சமைக்கணும் போறோங்க. அதுக்கெல்லாம் பெரிய பாத்திரம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா வந்து சமைச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் கத்திரிக்காய் ப்ரொஃபஸர் வீட்டில் வந்து விளைஞ்சது. ஸோ அந்த ஆர்கானிக் டெரஸ் கார்டனை வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு vlog-ஆ வந்து போடுறேன். இப்போ இதை வச்சு ஒரு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யணுங்கிறது பார்க்கலாம் வாங்க. புளிக்குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். அதோட இங்கே கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் வந்து போட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை ஃபர்ஸ்ட் வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா புளிக்குழம்போடையே போட்டு நம்ம கொதிக்க வச்சோன்னா அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும். இப்போது நான் இங்கே வந்து புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு வச்சுருக்கேன். இங்கே ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்கும், அதையும் நான் உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் புளிக்குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் எப்போவுமே சின்ன வெங்காயமே வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கை வந்து பூண்டு, அதையும் வந்து உரிச்சு டப்பாவில் போட்டு தனியாக வச்சுருக்கேன். ஸோ பூண்டும் வந்து நல்லா வந்து வாசனை கொடுக்கும். ஸோ பூண்டும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டே இருக்கு. இது வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கத்திரிக்காய் குக் ஆகிடுது. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துன்ட்டு நல்லெண்ணெய் திருப்பியும் விட்டுக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய். 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுன்ட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா இந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் மாறட்டும். பெருங்காயமும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு போட்டால் கூட பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அதோட கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை தான். ஸோ ஆர்கானிக் கருவேப்பிலை தான், அதையும் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். ஸோ இது வந்து நல்லா நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த இதில் வந்து வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து முதல்ல வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அது லேசாக வதங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் கிடைக்கிறது, சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பொடி பொடியாக நறுக்கி பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் புளிக்குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் தக்காளி அரைச்சும் போடலாம், அப்படி இல்லாட்டினா நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி கூட போடலாம். அதில் வந்து தக்காளியோட தோல் வந்து வாயில் வருங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து இதில் நம்ம வந்து பொடியெல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து இதில் சாம்பார் தூள் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது நிறைய பேருக்கு பண்ணனால நான் வந்து நிறைய போட்டுட்டேன். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. இது நான் வந்து அளவு முன்னாடியே சொன்ன மாதிரி 10 பேருக்கு வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால நான் அந்த பொடியோட அளவெல்லாம் இந்த அளவுக்கு போட்டுட்ருக்கேன். ஆனால் கத்திரிக்காயும் பெருசுங்கிறனால நான் வந்து குழம்பு நிறையா தான் பண்ணுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை தக்காளி அரைச்சதையே அலம்பி தண்ணி விட்டுன்ட்டேன் அதில். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றலாம். நம்ம முன்னாடியே புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கோம். அதை வந்து கரைச்சி ஒரு 3 கப்பு வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து புளி தண்ணியை எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். மீன்வைல் இந்த தக்காளியை போட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த 3 கப்பில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளியை, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி அதில் விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட வேண்டியதான். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லம் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுடும். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்போட இப்போ கன்சிஸ்டன்சி வந்து நல்லா நம்மளுக்கு மாறி நல்லா சுண்டிண்டு திக்கராக வந்துடும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சுன்னு இருக்கு. இப்போது இது இப்படி கொதிச்சுட்டே இருக்கும்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த கத்திரிக்காயிலையும் வந்து நல்லா நம்மளுக்கு எல்லா ஃப்ளேவர்ஸும் நல்லா இறங்கும். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கத்திரிக்காய் போட்டதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு கிரேவியே இல்லாத போயிடும். ஸோ இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். கத்திரிக்காய் போட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் சேர்க்குறச்சு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், அதுவும் வாசனையாக இருக்கும். இப்போ புளிக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. கத்திரிக்காய் புளிக்குழம்பு நம்மளுக்கு தயாராகிடுது. ஸோ இப்போ இந்த ஆர்கானிக் கத்திரிக்காயை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரொஃபஸரோட ஆர்கானிக் கார்டனை வந்து நான் அடுத்த வாட்டி ஒரு வ்ளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.